காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கே என்ற ஒற்றை வரி தந்த ஞானத்தால் முற்றும் துறந்த முனிவனாக மாறி ஈட்டி வைத்திருந்த அனைத்து செல்வங்களையும் துச்சம் என தூக்கி எறிந்துவிட்டு ஒரு கோவணத்தோடு வீட்டை விட்டு வெளியேறியவர்தான் பட்டினத்தார். உறவுகளை துறந்தார், செல்வங்களை துறந்தார், ஆசைகளை துறந்தார், அனைத்தையும் துறந்தார். ஆனால் தாயின் உறவை துறப்பதற்கு அவர் மனம் தயாராக இல்லை. தன்னுடைய தாய் மரணத்தை சந்திக்கிற வரையில் அந்த பூம்புகார் நகரத்தை விட்டு அகன்றுவிடக்கூடாது என்று முடிவெடுக்கிறார். அங்கேதான் அவர் பிச்சை எடுக்கிறார். அங்கேதான் அவர் குப்பையில் உருளுகிறார். அங்கேதான் அவர் தெரு வீதிகளில் படுத்து புரண்டு கண்ணுறங்குகிறார். ஒரு நாள் தாய் இறந்து விடுகிறார். ஆனால் அந்த செய்தி உரிய நேரத்தில் பட்டினத்தாருக்கு சென்று சேரவில்லை. உறவுகள் சேர்ந்து அந்த தாயின் சடலத்தை மயானத்திற்கு கொண்டு வந்து கிடத்தி விறகுகளையும் வரட்டிகளையும் அடுக்கி நெருப்பு மூட்டுகிறார்கள். அந்த நிலையில் பட்டினத்தாருக்கு தன் தாய் இறந்த செய்தி கெட்டுகிறது. ஓடோடி வருகிறார். விறகும் வரட்டியும் சேர்த்து கடலை மூட்டி கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறார். உடனே அவர் வேக வேகமாக அவற்றை அப்புறப்படுத்துகிறார். தன்னுடைய ஞானக்கினியின் மூலமாக அன்னைக்கு மோட்சத்தை தர விரும்புகிறார். எந்த நிலையிலும் நெருப்பு பற்றி எரியாத பச்சை வாழை மட்டைகளை கொண்டு வந்து தன் தாயின் சடலத்தின் மீது அடுக்குகிறார். அடுக்கிவிட்டு 10 பாடல்களை பாடுகிறார். இந்த 10 பாடல்களை திரும்ப திரும்ப படித்து பாருங்கள். சகலத்தையும் துறந்து விடுகிற ஒரு சந்நியாசியால் பெற்ற தாயை பற்றிய சிந்தனையை துறக்க முடியவில்லை. நன்றி, வணக்கம்.